கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 23/5/2025 வெள்ளிக்கிழமை புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபின் புஸ்தகம் 41 அதிகாரம் 11 தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்தினார். இந்த புதிய நாள், இந்த வெள்ளிக்கிழமை 23 கர்த்தர் நம்மோடு கூட யோபின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் என்று ஒரு கேள்வியோடு கூட அந்த வார்த்தை நமக்கு காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவரே என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. சங்கீதம் 65:2 நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். வசனத்தை நாம் யாவரும் திரும்ப சேர்ந்து சொல்வோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவர். இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறேன், பதில் கொடுக்கிறவர். ஆனால் ஆண்டவர் ஒரு கேள்வியோடு கூட இந்த இடத்தில் பேசுவதை பார்க்க முடிகிறது. தனக்கு பதில் கொடுக்கும்படி, ஒருவேளை நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு, நாம் பல கோரிக்கைகளை ஆண்டவருக்கு நாம் வைக்கிறோம். என்றைக்காவது எந்த விண்ணப்பமும், எந்த மன்றாட்டும், எந்த கோரிக்கையும் இல்லாமல் நான் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேனா என்று சொன்னால், பெரும்பாலானோருடைய காரியங்கள் ஜெபம் என்று சொன்னாலே என் தேவைக்காக ஆண்டவரிடத்தில் போய் நிற்கிறோம் என்று சொல்லிதான் நினைத்து எல்லா நேரம் வரும்பொழுதுல எனக்கு ஆண்டவரே எனக்கு இதை தாரும், ஆண்டவரே எனக்கு இதை கொடும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இதை தாரும், என் மகனுக்கு இதை செய்யும், என்னுடைய காரியங்களுக்கு இதை செய்யும் என்று சொல்லி எல்லா நேரமும் தேவைகளை, பெட்டிஷனுக்கு மேல பெட்டிஷன், பிரேயர் ரிக்வெஸ்ட் மேல பிரேயர் ரிக்வெஸ்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி ஆண்டவருக்கு நாம் சொல்லி கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய தேவைக்காக இயேசுவல்ல, என்னுடைய பிரதானமான தேவை இயேசுவாக இருக்க வேண்டும். கர்த்தர் தேவைக்காக இயேசுவல்ல, என்னுடைய தேவையே இயேசு என்று தான் நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். நான் என்னுடைய சாட்சிகளை சொல்லி என்னுடைய ஜெபம் செய்ய விரும்புகிறேன். 2000 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2008 நான் ஒரு தடவை 21 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழு நேரமாக உபவாசம் இருந்து ஜெபித்த நேரங்கள். அந்த ஜெபத்தில் என்னுடைய பிரதானமான தேவை எதுவாக இருந்தது என்று சொன்னால், ஆலயத்திற்கு, அதிலும் குறிப்பாக தலைமை சபைக்காக, இரக்கத்தின் பேழை சபையினுடைய தலைமை சபைக்கு ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சொந்தமான இடங்களை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கூட ஜெபித்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளே என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். இதே வசனம் ரோமர் 11:35 கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பல தடவைகள் வேதத்தை நான் படித்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வசனம் அன்றைக்கு என்னுடைய ஆழ் மனதிலே புரியும்படியே ஆண்டவர் இடைப்படுவது, இந்த வசனம் எங்க இருக்கிறது, நான் படித்த விதமாக ஞாபகம் இல்லை என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்த பொழுது ரோமர் 11:35 இருக்கிறது எனக்கு புலப்பட்டது. அங்கு மாத்திரமல்ல, யோபு 41:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டுகொள்ள முடிந்தது. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் சொல்கிற, ஆண்டவரே, எனக்கு நான் பதில் எதிர்பார்த்து நிற்கிறேன்,
முந்தி உமக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் என்று கேட்கிறீரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு கொடுத்திருக்கிறேனே, உங்களுடைய ஊழியத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த நாட்களில் ஆண்டவர் சில பாடல்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஒரு 12க்கும் அதிகமான பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். இன்னும் அது ஒரு CD வடிவிலோ அல்லாவிட்டால் யூடியூப்லேயோ இன்னும் அந்த பாடல்களை நான் பாடவில்லை. காரணம், அதற்காக சரியான விதத்தில் இசையமைத்து அந்த பாடல்களை தேவனா மகிமைக்காக வெளியிட வேண்டும் என்று தான் நான் காத்திருந்தேன். அப்படி காத்து கொண்டிருக்கிற 2008ஆம் ஆண்டு தான் எனக்கு இந்த காரியங்களை கர்த்தரோடு கூட பேசும் பொழுது 2002ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரைக்கும் நான் ஒரு சின்ன அமௌண்ட் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தேன். எதற்காக? ஒரு பாடல் CD ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி. அந்த நாட்களில் CD வெளிவந்து கொண்டிருந்த காலங்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஊழியத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிற காணிக்கைகளை சேர்த்து ஒரு CD போடணும்னு சேர்த்து வைத்து கொண்டிருந்தேன். இந்த 2008ஆம் ஆண்டில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நான் வைத்திருக்கிற அந்த பணத்தை குறித்து என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புறம் எனக்கு கண்ணீரால் என்னுடைய கண்கள் நிறைந்து அழுது கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினவுடன், சரி, ஆண்டவர் இந்த CDக்காக வைத்திருக்கிற இந்த பணத்தை தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் ஏன் கொடுக்க கூடாது? எனக்கு பதில் வேண்டும், எனக்கு பதில் வர வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நான் ஏன் ஒன்றை கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த நாட்களிலே ஒரு தொகையை நான் CDக்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருந்த தொகையை இந்த உபவாசங்கள் முடித்ததுக்கு பின்பதாக என்னுடைய தகப்பனாருடைய கரங்களிலே கொண்டு போய் கொடுத்து நாம் ஆலயத்திற்கு இடத்தை வாங்கும் பொழுது என்னுடைய பணத்தின் இந்த பங்கை வைத்தும் நீங்கள் அஸ்திபாரம் போட வேண்டும் என்று சொல்லி உடனடியாக என்னுடைய தகப்பனார் சொன்னார்கள், அதற்கு ஏன் இப்பொழுது அவசரம்? நம்ம வாங்கினதுக்கு பின்னாடி நான் பெற்றுக்கொள்கிறேன். உனக்கு ஏது இந்த பணம்? எப்படி இந்த பணத்தை நீ சேர்த்த? உனக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி என்னுடைய தகப்பனாரிடத்தில் கேட்க ஆரம்பித்தார்கள். நான் ஒருவேளை ஆலயத்துக்கு இடத்தை வாங்கினது பின்பதாக அந்த பணத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, ஆனால் நான் மறுத்து என்னுடைய தகப்பனார் இடத்துல அந்த பணத்தை நான் கொடுத்து, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் தரும் பொழுது இந்த பணத்தை வைத்து அஸ்திபாரம் போட வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். 2008ஆம் ஆண்டு நான் கர்த்தருக்கென்று அந்த பணத்தை நான் விதைத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2023ஆம் ஆண்டு தலைமை சபைக்காக ஒரு இடத்தை வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக தலைமை சபை கட்டப்பட வேண்டும் என்கிற பெரிய பாரத்தோடு தரிசனத்தோடு கூட நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக மகிமையான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை இதில் நீங்களும் விதைக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய நல்ல பங்குகளை ஆலய கட்டுமான பணிகளுக்காக நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்காக இடம் வாங்குவதற்கு முன்பதாக தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்துக்காக விதைத்தேன். ஆனால் ஆண்டவர் ஏறக்குறைய நான் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 14 ஆண்டு காலங்கள் எடுத்திருந்தாலும் அந்த ஜெபத்திற்கான பதிலை தேவனுக்காக விதைத்தபடினால் தலைமை சபைக்காக ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தை வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக விதையுங்கள், ஆண்டவருக்கு எதையாகிலும் செய்யுங்கள், ஆண்டவருக்காக எதையாகிலும் கொடுங்கள். தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் கொடுப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் சில நிமிடங்கள் எடுத்திருந்தாலும் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு கூட சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய வாழ்க்கையில பதில் கிடைக்க வேண்டும், பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்ணீரோடு அங்கலாய்ப்போடு ஏக்கத்தோடு துடிப்போடு யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களுக்கு பரலோகத்தின் தேவனால் பதில் கிடைப்பதாக, அந்த பதில் அவருடைய வாழ்க்கையில காண்பதற்கு முன்பதாக தேவனுக்காக, தேவனுடைய ஊழியங்களுக்காக, தேவனுடைய ஆலயத்தின் பணிகளுக்காக, தேவனுடைய ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்காக தங்களிடத்தில் இருக்கிறதை கர்த்தருக்காக விதைத்து தங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பதிலாய் பெற்றுக்கொள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. Amen.
வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தில் உறுதி அசையாது. 7 மடங்கு